குருஜி, நமக்கு வருவது எல்லாம் அவரவரின் கர்ம பலனின் அடிப்படையில் வருகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கர்ம பலன் எப்படி வந்தது என்று கேட்டால், முன்பிறவியில் அவரவர்களும் செய்தவைகளின் பதிவுகள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவர்களும் நாள் முழுவதும் என்ன செய்கிறார்கள், வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறாரா? அல்லது சித்திரகுப்தன், யமதர்மன் போன்று யாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களா? அவர்கள் அங்கே கணக்கில் பதிவு செய்கிறார்களா? ஏன் இப்படி செய்கிறார்கள்? உண்மை என்ன குருஜி? அதாவது, நாம் உடலால் செய்வது மட்டுமே செயல் அல்லது கர்மம் என்று பொருள் கிடையாது. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உடலின் கை கால் போன்ற கருவிகளால் இந்த உலகில் பலவிதமான வேலைகளை செய்கிறோம். புலன்களால் உலகில் உள்ள விஷயங்களை அனுபவிக்கிறோம். இப்படி செய்யப்பட்ட செயல்களும் கர்மங்கள்தான், செயல்கள்தான் உண்மை. அதே போல உள்ளத்தினால் கூட நாம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கிறோம். இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்ய வேண்டாம் போன்று உள்ளத்தினால் திட்டங்களை தீட்டுகிறோம். விஷயங்களை என்னென்ன வகை என்று வகைப்படுத்தி பிரிக்கிறோம், அறிகிறோம். இவைகளும் கூட கர்மமே, செயல்கள்தான். அதே போல உயிரால் நாம் உணர்கிறோம், அனுபவிக்கிறோம், நினைவில் வைக்கிறோம். இதுவும் கூட கர்மமே, செயல்களே. இப்படி 3 தலங்களில் எந்த செயலை செய்தாலும் அது கர்மம், செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த 3இல் எந்த விதமான செயலாக இருந்தாலும், அது பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும், நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும், கட்டாயமாக இந்த செயல்கள் அதற்கு உரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அமைக்கப்பட்டு உள்ளது, இயங்குகிறது விதி நியத்திகளின் படி. சுருக்கமா சொன்ன தர்மத்தின் படி. அப்படி என்றால் சில கோட்பாடுகளின் படிதான் இந்த கட்டமைப்புகளை நாம் கட்டமைக்க முடிகிறது. என உதாரணமா, ஒரு வாகனத்தை ஒரு நிர்வாகம் உற்பத்தி செய்கிறது என்றால், அது விதி நியத்தி கட்டமைப்புகளுடன் தானே அந்த உறுப்புகளை இணைத்து பிணைத்து வேலை செய்ய வைக்கிறது. அந்த வாகனம் நாம் வாங்கி கொண்டு வந்த பிறகும் கூட அந்த விதி நியத்திகளின் படிதான் இயங்குகிறது. அதே போலத்தான் இந்த உலகம் விதி நியத்திகளின்படி கட்டமைக்கப்பட்டு உள்ளது. இந்த ஜீவாத்மன் இங்கே வாழும் பொழுது, இந்த கர்மங்களை செய்யும் பொழுது, அந்த கட்டமைப்பு கட்டப்பட்ட தர்மம் அல்லது விதி நியத்தி என்ற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டும் காரியங்களை செய்து, சாதனைகளை செய்து சுகங்களை அனுபவிக்கலாம். அல்லது சில நேரங்களில் பரவாயில்லை, இப்படிலாம் செய்ய முடியாது, அப்படி செய்வோம், சீக்கிரமா முடியும், சுருக்கமா முடியும் என்று அதை கடைபிடிக்காமலும் கூட தன்னால் காரியங்களை செய்ய முடிவதை பார்க்கிறான். அந்த திறனை பயன்படுத்தி காரியங்களை செய்கிறான், சாதிக்கிறான், பலன்களை, சுகங்களை அடைகிறான். ஆனாலும் இந்த செயல்களை செய்யும் பொழுது அவன் பரவாயில்லை, பார்த்துக்கலாம், நம்மளால இப்படிதான் செய்ய முடியும், வெளியில் தெரியாமல் செஞ்சுக்கலாம், தெரிஞ்சாதான் என்ன, யார் என்ன பண்ணிடுவாங்க, என்னையெல்லாம் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது என்று கற்பனைகளால் உந்தப்பட்டவனாக அவன் காரியங்களை செய்கிறான். இந்த செயல் இந்த 3 தளத்திலும் நடப்பதை நாம் பார்க்க வேண்டும். உடலால் செய்கிறான், உள்ளத்தில் திட்டமிட்டான், உணர்வால் நான் இப்படி செய்வேன் என்று முடிவு செய்தான். இந்த 3மே செயல்கள் தான். இந்த உணர்வு தளத்தில் தான் நினைவுகள் பதிவாகின்றன. அதனால் அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆன உடனேயே அந்த நினைவகத்திற்கு தெரியும் இவனுடைய எண்ணம் என்ன என்பது. அதனால் அங்கே தப்பித்தல் என்று ஒன்று கிடையவே கிடையாது. எண்ணம் எப்பொழுது உற்பத்தி ஆனாலும் உடனடியாக அது நினைவுக்கு செல்லுகிறது. அதனால்தான் ஒரு நேரம் ஏற்பட்ட எண்ணம் நமக்கு இன்னொரு நேரம் நினைவுக்கு வருகிறது.
என்ன? ஏன்? அது நினைவகத்தில் பதிந்தது. நாம் நினைக்கிறோம் நம்முடைய எண்ணம் படைப்பின் நினைவகத்திலிருந்து அப்பால் உள்ளது என்று. அப்படி கிடையாது. நம்முடைய நினைவகமும் படைப்பின் நினைவகமும் எப்பொழுதும் இணைந்தவைகள். உதாரணமாக, நம்முடைய நெஞ்சில் காற்று இருக்கிறது, நம்முடைய நுரையீரலில் காற்று இருக்கிறது, இந்த உலகத்திலும் காற்று இருக்கிறது. இந்த இரண்டும் இணைந்ததா இல்லையா? இணைந்ததுதான். அதே போல்தான் நம்முடைய உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களும் உலகின் பஞ்சபூதங்களும் இணைந்தவைகள். அதே போலத்தான் நம்முடைய நினைவகமும் இந்த உலகின் நினைவகமும் எப்பொழுதும் இணைந்தவைகள். இந்த நம்முடைய நினைவகத்தில் ஒரு கருத்து பதிவாகிறது என்றால், அதே போல அங்கே உலகின் நினைவகத்திலும் பதிவாகி விடுகிறது. அது நினைவில் வைக்கிறது. இப்பொழுது இவன் குறுக்கு வழியில் காரியங்களை செய்ததால் அது அங்கு ஒரு கடன் என்ற பள்ளத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. இந்த கடன் என்ற பள்ளத்தை இவன் என்று ஆனாலும் ஒரு பிறவியில் அடைத்துத்தான் தீர வேண்டும். வேறு வழி இல்லை. ஒன்றும் இல்லைங்க, இது சாதாரணமா கடைக்கு போனா சில பேர் பணம் கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வராங்க, சில பேர் கடன் வச்சுட்டு பொருள் வாங்கிட்டு வராங்க. என்ன? பிறகு வட்டியோட சேர்த்து அடைக்கிறாங்க. இதேதான் இந்த உலகத்தில் நடக்கிறது. முன்பே அனுபவித்து விட்டு அங்கு ஏற்படுத்திய கடனை நாம் பாபம் என்கிறோம். ஏனென்றால் அது பிறகு அடைத்து தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று. இப்போ பார்ப்போமே, நம்ம சுப்பிரமணி போனார், ஒரு உற்பத்தி சாலைக்கு, ஃபேக்டரிக்கு ஒரு பொருளை வாங்குறார். அதை வாங்கிக்கிட்டு கடன் வச்சுட்டு வர்றாரு. அந்த நிறுவனத்திலிருந்து இவர்கிட்ட திரும்ப பணம் வசூல் பண்றாங்க. வார வாரம் இவ்வளவுன்னு. அந்த நிறுவனம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க இங்க நேர்ல பணம் கட்டிருங்க, தினசரி இவ்வளவு கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் அதை சம்மதிச்சு அந்த பொருளை வாங்கிக்கிட்டு வராரு. அப்படி போய் தினசரி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் பார்த்தாரு, அடுத்த மாசம் 1ஆம் தேதி இவர் போயிருக்கிறப்ப தன்கிட்ட பணத்தை வாங்குற அந்த நிர்வாகம் என்ன செய்யுதுன்னா, அங்க பல பேருக்கு இந்த மாதிரி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்து பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம சுப்பிரமணிக்கு வருத்தம் ஆயிடுச்சு, நாம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அங்க உட்கார்ந்து இருந்தாரு, அவர்கிட்ட போய் கேட்டாரு, என்னங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க, அப்படின்னா எனக்கும் கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கு முதலாளி சொன்னாரு, ஐயா நீங்க இங்க வர்றீங்க, பொருள் வாங்கிட்டு போறதுக்கு வரீங்க, அவங்களும் இங்க வராங்க. அவங்க இந்த நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கு வராங்க. இந்த நிறுவனம் இந்த உற்பத்தியை செய்யறதுக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார்கள். மாசம் பூரா செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு நாங்க சம்பளம் தருகிறோம் என்று. அப்படி ஒருவன் இந்த உலகில் வாழ்க்கையை நடத்தும் பொழுது இந்த உலகை ஏற்படுத்தி நடத்தும் சட்டதிட்டங்கள் என்னும் தர்மத்திற்கு சாதகமான செயல்களையும் செய்ய முடியும். அப்படி நாம் எதையாவது நாம் செய்ய வேண்டிய வேலைகளை விட அதிகமான காரியங்களை செய்திருந்தால், நன்மை தரும் செயல்களை செய்திருந்தால், அதுவும் கூட நமது நினைவு தளத்தில் பதிகிறது. உடனடியாக படைப்பின் நினைவு தளத்திலும் பதிகிறது. இந்த நன்மையை நான் செய்ய போகிறேன் என்ற எண்ணம் பதிவாகிறது. அது அந்த நினைவகங்களில் ஒரு அடையாள மேட்டினை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதன் பெயர்தான் புண்ணியம். இந்த மேட்டினை, புண்ணியத்தினை, இந்த கணக்கினையும் நாம் பிறகு அனுபவித்துக் கொள்ளும் வாய்ப்பினையும் பொருந்தி வரும் சந்தர்ப்பங்களில் அது கொடுக்கிறது. எது? இந்த உலகம் என்னும் நிர்வாகம். இதைத்தான் நம்ம புண்ணியம் படி அழைக்கிறது என்கிறோம். எப்படி ஒரு முதலாளி மாத கடைசியில் மாச சம்பளத்தை படி அழைக்கிறார், அதே போல இந்த இடத்துல இன்னொரு கேள்வி. சரி, இந்த கர்ம பலன்களை எல்லாம் நாம் செய்த உடனே அவ்வப்பொழுதே நாம் பெற்றுவிட்டால் பிரச்சனையே இல்லை, இந்த சந்தேகமே வராது. சரி, நான் செய்தேன், நான் அனுபவித்து தீர்க்க வேண்டும், அனுபவித்து தீர்க்கிறேன் என்று ஒருவன் அனுபவிக்க முடியும். ஆனால் இது என்ன? அடுத்த பிறவியில் பலனை தருகிறது. அதை எப்படி நான் நம்புவது? அதனால் தானே யாராலும் நம்ப முடியவில்லை என்று. சரி,
ஒருவன் இந்த உற்பத்தி சாலைக்கு வேலைகளை செய்கிறான், மாத கடைசியில் சம்பளம் வாங்குகிறான். இதே போல வாதத்தினை முதலாளியிடம் சென்று அவன் ஒரு நாள் கேட்டான். ஐயா, நீங்க என்ன மாசம் மாசம் கடைசி நாளைக்கு தான் சம்பளம் தரீங்க, மீதி 29 நாளைக்கு சம்பளமே தரல என்று. என்ன முதலாளி சொன்னாரு, அப்பா நீ 30 நாள் செஞ்சதுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னாரு. இல்ல அது எப்படி, அன்னன்னைய சம்பளத்தை நீங்க அன்னன்னைக்கே கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை இல்ல, மாச கடைசியில கொடுத்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா கடைசி நாளைக்கு உள்ளதா தான் கொடுத்தீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மீதி நாளைக்கெல்லாம் நான் ஏமாந்து போயிட்ட மாதிரி தோணுது. அதனால நீங்க தினசரி எனக்கு சம்பளத்தை கொடுத்துடுங்கோ அப்படின்னு கேட்டான். அந்த முதலாளியும் சரி, இவன் ஏதோ ஒரு வித்தியாசமான இருக்கான், அதனால இவனுக்கு மட்டும் நம்ம தினசரி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஊழியனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த முதலாளி கிட்ட போய் கேட்டான், ஐயா, நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சேன், நீங்க என்ன கடைசி ஒரு நிமிஷம் நான் செஞ்ச வேலைக்கு மட்டும் நீங்க சம்பளம் தரீங்க, ஆனா இங்க வந்ததுல இருந்து நான் எத்தனை நிமிஷம் வேலை செஞ்சிருக்கிறேன், 6 மணி நேரம் வேலை செஞ்சேன், 6 36 360 நிமிஷங்கள் நான் நீங்க வேலை செஞ்சேன், நீங்க அதுக்கெல்லாம் சம்பளம் தரலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு முதலாளி சொன்னாரு, அப்பா அந்த 360 நிமிஷத்துக்கும் சேர்த்துதான் இப்ப நான் சம்பளத்தை கொடுத்துருக்கேன், நீ கடைசி ஒரு நிமிஷம் செஞ்ச வேலைக்கு இல்லை இந்த சம்பளம் அப்படின்னாரு. அதுக்கு ஊழியன் கேட்டான், அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும், நீங்க செவனே நான் ஒரு நிமிஷமும் செஞ்ச வேலைக்கு அந்தந்த நிமிஷமே சம்பளத்தை கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த சந்தேகம் வந்திருக்காது அப்படின்னா. இப்போ அந்த கடைக்காரர் என்ன நினைச்சாரு, கொடுக்கலான்னு நினைச்சாலும் திரும்ப இவன் ஒரு மாசம் கழிச்சு ஒரு பேச்சு எடுப்பான், ஒவ்வொரு நொடியும் சம்பளம் கொடுக்கணும், அந்தந்த நொடிக்கே சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நிப்பான். அதனால என்ன பண்ணிட்டாரு, அப்பா நீ ஒரு பெரிய அறிவாளி, உனக்கு தகுந்த கம்பெனி வேற எங்கேயாவது இருக்கும், நீ அங்க போய் வேலை செஞ்சுக்கோ, இங்க இருந்து நீ நின்னுக்கோ அப்படின்ட்டார். என்ன அப்படித்தான் கர்ம பலன்களும் செஞ்ச உடனே கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? நம்ம சுப்பிரமணியம் ஒரு நாள் ஹோட்டலுக்கு டிஃபன் சாப்பிட போனாரு. ராத்திரி நல்ல பசியில இருந்தவரு வீசுன்னு வீசினாரு. கடைசியா பார்த்தா பில்லு 1500 ரூபாய்க்கு வந்தது. அவர் கடைசியா சாப்பிட்டது 2 இட்லி. நம்ம சுப்பிரமணியம் அந்த 1500 ரூபாய் பில்ல பார்த்ததும் அங்க பரிமாறுறவன்ட்ட கேட்டாரு, ஏன்பா இந்த 2 இட்லி என்ன விலை அப்படின்னு. 2 இட்லி 200 ரூபாய்ங்க அப்படின்னு கடைக்காரன் சொன்னான். அப்புறம் ஏன் நீ 1500 ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்க அப்படின்னாரு. அதுக்கு பரிமாறுறவன் சொன்னா, ஐயா நீங்க வந்ததுல இருந்து சாப்பிட்டதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னா. அதுக்கு சுப்பிரமணி திருப்பி கேட்டாரு, அது எப்படி, அது யாரு கண்டா, நான் சாப்பிட்ட உடனே நீ இதுக்கான ரசீதெல்லாம் கொடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, கடைசியில கொண்டு கொடுக்குறியே, நான் எப்படி அதெல்லாம் ஒத்துக்க முடியும் அப்படின்னா. அது மாதிரி இருக்கு இந்த கேள்வி. அப்படி ஒருவன் பிறவி முழுவதும் சம்பாதித்த கர்ம பலன்கள் எல்லாம் பதிவாகின்றன. அவைகளின் பலனை அந்த பிறவியிலேயே அனுபவிக்க முடியாது, அல்லது அந்த கர்ம பதிவுகள் அந்த பிறவியிலேயே அதற்குரிய பலன்களை, நிகழ்வுகளை, அனுபவங்களை தர முடியாது. அவைகள் பதிவில் சேகரமாகின்றன. பிறகு அடுத்தடுத்த பிறவிகளில் உரிய சூழ்நிலைகளை, உறவுகளை, நிகழ்வுகளை ஏற்படுத்தி சுகம் அல்லது துக்கம் என்ற அனுபவங்களை தருகின்றன. நீ இதைத்தான் முன்பு மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாய், நீ இதனை அனுபவித்து பார், அனுபவித்து தீர் என்று. இந்த இடத்தில் சிலரின் வாதம் இருக்கிறது. என்னன்னா, நாம செய்த செயல்களுக்கு கர்ம பலன்கள் வருகின்றன என்றால் அப்பொழுதே வந்துட்டா பிரச்சனை இல்லை, அதை நான் ஒத்துக்கவும் முடியும், எனக்கு அது தெரியும், நான் செஞ்சதுக்குள்ள பலன் தான் எனக்கு வருதுன்னு. இது ஏன் பிறவிகள் தாண்டி பிறகு எப்பொழுதாவது அது வர வேண்டும், எனக்கு அது நினைவில் இருப்பது இல்லை, அப்புறம் நீங்க சொல்றீங்க இது உன்னுடைய கர்ம பலன் தான்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது அப்பப்ப படி அளந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காதே என்று. இதற்கு பதிலை பார்ப்போம். அதாவது பிறவிகள் அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். பிறவியை எடுத்து ஒரு பிறவியின் வழியாக செல்லும் நினைவுகளுக்கு தான் இது பெரிய விஷயமா தெரியுது. ஆனா ஒட்டுமொத்தமா பிறவியா கோடிக்கணக்கான பிறவிகளை கடந்து செல்லும் ஜீவாத்மாவுக்கு இது நன்றாக தெரியும், இது ஒரு சாதாரண விஷயம் என்று.
எப்படி என்றால், ஒரு பிறவிக்கு உள்ளே வாழும் ஜீவனுக்கு ஒவ்வொரு நொடியும் என்பது எப்படி சாதாரண விஷயமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்பது எப்படி சாதாரண விஷயமாக இருக்கிறது, அப்படித்தான் பிறவிகளும் கூட. இதில் நொடிகள் புரியாவிட்டாலும் கூட நாள் என்பது சுலபமாக புரியும். ஒருவன் தூங்கப் போகிறான், தூங்கப் போவது என்பது ஒரு குட்டி மரணம். அடுத்த நாள் எழுந்திருக்கிறான், அது ஒரு குட்டி பிறவி. அதே போன்றுதான் தொடர்கிறது. அதனால்தான் திருவள்ளுவரும் சொன்னார், என்ன சொன்னார்? தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று. நீ தூங்க போறதும் சாக போறதும் ரெண்டுமே ஒன்றுதான். தூங்கி எழுந்திருப்பதும் புதிய பிறவி எடுப்பதும் இரண்டும் ஒன்றுதான். ஒரே ஒரு வித்தியாசம், பிறவிகளில் உடல் இழந்து வேறு உடல் வருகிறது, ஒரு நாளில் அப்படி நடப்பது இல்லை. இது ஒண்ணுதான் வித்தியாசம், மற்றபடி இரண்டும் ஒன்றேதான். ஆகட்டும். இப்போ நாம முன்னாடி பார்த்த உதாரணம் போலவே, நான் அன்னன்னைக்கு செஞ்ச வேலைக்கெல்லாம் அன்னன்னைக்கே பலன் கிடைக்கணும் அப்படி சொல்ல முடியுமா? எல்லா இடத்திலும் அன்னன்னைக்கே சம்பளம் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? மாச கடைசியில சம்பளம் கொடுக்கறாங்க, இதுல என்ன இருக்கு தவறு? அப்பொழுதுதான் நிர்வாகத்தை சுலபமாக நடத்த முடியும். ஆனால் அந்த நிர்வாகம் ஒருவன் செய்த வேலைகளை நினைவில் வைக்கிறது. மாதம் முழுவதும் இவன் என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று அந்த நினைவுகளின் அடிப்படையில் மாத கடைசியில் சம்பளத்தை கொடுக்கிறது. அதே போலத்தான் பிறவிகளின் கர்ம பலன்களும். சரி, இதுல இன்னொரு பகுதி விளக்கப்பட வேண்டியிருக்கிறது. என்னன்னா, உடனுக்குடன் அப்போதைக்கு அப்போது பலனை கொடுத்து விட்டால் பிரச்சனை குறைச்சல் என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் அது அப்படி இல்லை, அது பிரச்சனைகளை அதிகமாக்கும். அது எப்படி அதிகமாக்கும் பார்ப்போம். அந்தந்த பிறவியில் செய்த செயலுக்கு அந்தந்த பிறவியிலேயே கர்ம பலன் என்றால், ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு பசிக்கிறது, தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இவன் புண்ணியத்தையே சம்பாதிக்காதவன், இவனுக்கு எப்படி தாய்ப்பாலை கொடுப்பது? இவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் இவன் தாய்ப்பால் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். என்ன அது முடியுமா? பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் தாய்ப்பால் என்பதே புண்ணியத்தின் படியளப்பு தான். அப்ப ரெண்டாவது தாய்ப்பால் எப்ப? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, 1000வது எல்லாமும் தான். மரணம் வரை எதுவெல்லாம் வருகிறதோ எல்லாம் புண்ணியத்தின் கணக்கில் அல்லது பாப்பத்தின் கணக்கில். அதனால் தான் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஏந்தி தாய்ப்பால் கொடுக்க ஒரு தாய் இருக்கிறாள், இன்னொரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுகிறான், தாய்ப்பால் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? இந்த முன்பிறவியில் சம்பாதிக்கப்பட்ட புண்ணியங்கள் பாப்பங்களின் கணக்குகளே இவைகளை தீர்மானிக்கின்றன. இவைகளெல்லாம் உண்மையோ பொய்யோ யாரு கண்டா? யாரு கண்டா? எதை சொன்னாலும் இந்த கேள்வியை கேட்டுட வேண்டியது. நீ 2 குழந்தைகள் பிறந்த நேரத்தை, தேதியை, ஊரை குறிச்சு கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடு. அவர் பார்த்த உடனே சொல்லுவார், இவனுக்கு தாய்ப்பால் கிடைச்சது, இவனுக்கு தாய்ப்பால் கிடைக்கல அப்படிங்கறத. எப்படி சொல்ல முடிஞ்சது? நீ நிகழ்ச்சியையே சொல்ல வேண்டாம், அந்த குழந்தைகளை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், நீ ஜாதகத்தை மட்டும் கொடு. அவர் சொல்றார். எப்படி முடியுது? அப்புறம் கணக்கு வழக்குகளின் படி நடப்பதால் மட்டும்தான் சொல்ல முடிகிறது. இந்த கணக்கு வழக்குகள் தெரியாத மேற்கத்திய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எதேச்சையாக நடக்கிறது, அவர் இஷ்டப்படி நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைகளை இங்கு புத்தகமாக ஆக்கி வச்சுட்டு போனாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கல்வித்துறையும் நீதித்துறையும் நம்ம தலையில கூட்டிக்கிட்டு இருக்கு. அரைவே காட்டு விஷயங்களை எல்லாம், விஷங்களை எல்லாம். இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஜீவனிடத்தில் சிறந்த புண்ணியங்கள் இருக்கின்றன. அவன் அந்த புண்ணியங்களை அனுபவிக்க இந்த பிறவியில் பெண்ணாக பிறக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஜீவாத்மா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒவ்வொரு பிறவிலும் அவன் ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ மாறி மாறி பிறக்கிறான். அந்தந்த பிறவியில் தான் அது தீர்மானம் ஆகிறது. அப்படி இந்த ஜீவன் பெண்ணாக பிறக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவனிடம் புண்ணியங்கள் நிறைய குவிந்து கிடக்கின்றன. அதனால் சிறந்த கணவனை அடைந்து தன் வாழ்க்கையை சுகமாக வாழ வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறான். அந்த புண்ணியத்தை அனுபவிக்க இந்த பிறவிக்கு வந்து பிறந்தாச்சு. அவன் அதே போல சுகமா வாழ்ந்தான். இவனுக்கு கல்யாணமும் ஆச்சு, சிறந்த கணவன் வந்தா, அவனோடு சேர்த்து சுகமாக வாழ்கிறான் அல்லது வாழ்கிறாள் இந்த பிறவில் பெண் என்று. புண்ணியத்தின் பலனால் சிறந்த கணவன் கிடைச்சான். ஆனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. அந்த கணவனுக்கு குறுக்கு வழியில் சம்பாதிப்பதில் திடீரென்று யோஜனைகள் வந்தன. அதற்குள் இறங்கினான். இறங்கி பாப்ப காரியங்களை செய்தான். செய்ததும் என்னாச்சு? உடனுக்குடன் தண்டனை என்ற கணக்கின்படி. நல்ல ஞாபகம் வைக்கணும், அதற்குரிய பாப்பம் அந்த ஆணின் கணக்கிலும் இல்லை, பெண்ணின் கணக்கிலும் இல்லை ஏற்கனவே. ஆனால் இப்போ அவன் ஒரு தவறை செய்கிறான். அதற்குரிய தண்டனையாக அவன் 50 ஆண்டுகள் சிறையில் தள்ளப்படுகிறான் அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப என்னாச்சு? அந்த மனைவி கேள்வி கேட்கிறா. என்ன கேட்பா?
நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவம் செஞ்சது அந்த கிறுக்கே கணவன், அவனுக்கு தண்டனை. சரி, நான் ஏன் அந்த தண்டனையை அனுபவிக்கணும்? என்ன, கணவன் இல்லாமல் மனைவி வாழ்வது எவ்வளவு சிரமம். அதே போல அந்த குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள், அவரு தப்பு பண்ணாரு, அவருக்கு தண்டனை. சரி, தந்தை இல்லாமல் வாழ்வது எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை, செய்யாத தவறுக்கு எங்களுக்கு ஏன் தண்டனை வந்தது என்று கேட்கிறார்கள். இப்போ இதுக்கு யாரு பதில் சொல்றது? அதே போல அந்த சிறைக்கு சென்றவனின் பெற்றோர்களும் கேட்கிறார்கள், அவன் தவறு செய்தான், அது சரி, எங்களுடைய வயோதிக காலத்தில் என்னுடைய குழந்தை தான் பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவன் சிறைக்கு சென்று விட்டான், நாங்கள் நிர்கத்தியாக இருக்கிறோம், உதவிகள் இல்லாமல். நான் என்ன பாவம் பண்ணினேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை வந்தது என்று அந்த தந்தையும் தாயும் கேட்கிறார்கள். இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதனால் இப்படி புண்ணிய பாப்பங்களுக்கு உரிய பலன்களை எல்லாம் அந்தந்த பிறவியிலேயே கொடுத்தால் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கலாக இருக்கும். ஏனென்றால் நாம் அனைவரும் கூடி வாழ வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரும் பெரும் தண்டனையும் மற்றவர்களையும் பாதிக்கும். அதனால் அப்படி அதை செய்ய முடியாது. இங்கு உள்ள ஜீவர்கள் எல்லாம் இந்த உலகத்தின் உறுப்புகள். எப்படி ஒரு மரத்தில் இலைகள் எல்லாம் அந்த மரத்தின் உறுப்புகள், மரத்திற்கு அந்நியம் இல்லை. அந்த இலைகள் சம்பாதித்த சத்துக்கள் எல்லாம் அந்த மரத்திற்கு செல்கிறது. அந்த மரம் அந்த இலைகளுக்கு தேவையான நீர் போன்ற போஷாக்குகளை அனுப்புகிறது. அதே போல்தான் ஒவ்வொரு ஜீவர்களும் இந்த படைப்பு என்ற மரத்தின் இலைகள். அப்படி இந்த ஜீவர்கள் சம்பாதித்த கர்ம பலன்களுக்கு உரிய பதிவுகள் எல்லாம் இந்த மரத்திடம், அதாவது இந்த உலகத்திடம், உலகத்தின் நினைவில் பதிவாகிறது. அங்கிருந்து அதற்கு ஏற்ப போஷாக்குகள், சத்துக்கள் வருகின்றன. ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒருத்தன் பைக் அல்லது கார் ஓட்டுறான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் தன்னுடைய கை கால்களை பயன்படுத்தி அவைகளை இயக்குகிறான். அந்த வாகனத்தை இயக்க அவன் காலால் ஒண்ணு செய்யறான், கையால ஒண்ணு செய்யறான், பிறகு காலால ஒண்ணு செய்யறான், பிறகு கையால் ஒண்ணு செய்யறான். என்றாலும் இஷ்டத்திற்கு செய்வதில்லை. நான் முன்பு என்ன செய்தேன் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்பத்தான் அடுத்தடுத்த காரியங்களை செய்கிறான். அதே போலவேதான் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த படைப்பின் உலகின் நினைவில் பதிவாகின்றன. அந்த நினைவுகளுக்கு ஏற்பவே அடுத்தடுத்த பிறவிகள் வருகின்றன. அங்கே வரவேண்டிய நிகழ்வுகள் வருகின்றன. அங்கே அவற்றை நாம் செய்கிறோம், ஆற்றுகிறோம். சரி, அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர வேண்டியது தானே? எல்லோருக்கும் ஏன் வேறு வேறு மாதிரி வருகிறது? ஏப்பா, என்னப்பா, ஒருத்தன் கார் ஓட்டுனா உலகத்துல எல்லாருமே அந்த நேரத்துல கார் தான் ஓட்டணுமா? உலகத்துல ஒருத்தன் பைக் ஓட்டுனா உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த நேரத்துல பைக் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா? ஏப்பா, அவங்களுக்கு வர்ற வேலையை அவங்கவுங்க செய்யணும். என்ன, ஒருத்தன் கை காலை பயன்படுத்தி கார் ஓட்டுறான், இன்னொருத்தன் பைக் ஓட்டுறான், இன்னொருத்தன் பஸ் ஓட்டுறான், இன்னொருத்தன் ஆட்டோ ஓட்டுறான், இன்னொருத்தன் லேத் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறான், இன்னொருத்தன் டெக்ஸ்டைல் கம்பெனில வேலை செய்யறான், இன்னொருத்தன் நகை உற்பத்தி தொழிற்சாலையில வேலை செய்யறான், இன்னொருத்தன் மர தொழிற்சாலையில வேலை செய்யறான், இன்னொருத்தன் கட்டடம் கட்டுற வேலை செய்யறான். இப்படி ஆளுக்கு ஒரு வேலை தானப்பா செய்ய முடியும். ஒருத்தன் கொத்தனார் வேலை செய்யறான், அவன் கேட்கறான், எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? உலகத்துல எல்லாரும் கொத்தனார் வேலை செய்ய வேண்டியதானே? என்ன இது? எப்படிப்பா இது பேச்சு? இது எப்படி இது முடியும்? எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், ஆனால் வேறு வேறு பிறவிகளில். அதற்கு ஏற்ப இந்த உலகம் உரிய விதி நியத்திகளை பயன்படுத்தி, அதாவது தர்மத்தை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தி பிணைக்கிறது. யாருக்கு எப்பொழுது என்று வேறு வேறு காலத்தில் வைத்தால்தான் இந்த உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு நம்மால் கூடி வாழ முடியும். நான் இதை செய்கிறேன் உனக்கு, நீ இதை செய், நீ அதை செய் எனக்கு என்று. அப்படித்தான் இந்த உலகமானது பின்னப்படுகிறது தர்மத்தின் படி. இந்த உலகை நடத்தும் இந்த தர்ம கணக்குகளை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து இருந்தார்கள். அதை பற்றி தெளிவாகவே குறிப்புகளை எழுதி வைத்து இருந்தார்கள். நூல்கள் இருந்தன. படையெடுப்பாளர்கள் வந்தபொழுது அவைகளை எல்லாம் கொளுத்தி போட்டார்கள். அதை கற்று இருந்தவர்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். அதற்கு பதிலாக இதுதான் கல்வி என்று அவர்கள் ஒரு புத்தகத்தை இங்கு கொடுத்தார்கள். அதைத்தான் இன்று நாம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறோம். ஆனாலும் படையெடுப்புகளில் அழிந்தவைகள் போக மிச்சம் மீதி இருக்கின்றன. அவைகளே பலமானவைகளாக இருக்கின்றன. அவைகளை கற்றாலே நாம் நிச்சயமாக இழந்தவைகளையும் மீட்க முடியும். வாழ்க பாரதி.
வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.